இன்றையோட தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்று 17 நாள் ஆகுது. இந்த 17 நாளில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கிறது அரசியல் கட்சி தலைவர் எல்லாருக்குமே தெரியும். மக்கள் அதை உணர்ந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே சோஷியல் மீடியாவில் தான் விஜய் அவர்கள் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் அந்த சோஷியல் மீடியா விஜய் அவர்களுக்கும் மக்கள் அவர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்தது வேணால் சொல்லலாம். ஒரு 100% ஒரு 20% இருந்ததா வேணும்னா சொல்லலாமே தவிர, ஆனால் விஜய் அவர்கள் மக்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார். மக்களும் விஜய் அவர்கள் மேலே அதை விட மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஒரு மாற்றத்தை வேண்டுங்கிற நோக்கத்தில் விஜய் அவர்கள் வருகை மக்கள் எதிர்பார்த்தது. ஏற்கனவே அவருக்குள்ள இந்த ஒரு கிரேஸு நிறையா பாதிக்கப்பட்டது. அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு அவரை பர்சனலாக அசிங்கம் ஆபாசனை பேசின விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு தனி மனிதனாக போராடி கூட்டணிக்குள்ளே யாருமே வராத ஒரு சூழலில் தனி மனிதனாக போராடினார். 2 மாபெரும் தலைகள் எதிர்த்து அவருடைய குரல் கொடுத்தாரு. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு மக்கள் சாதாரணமாக நீங்கள் ஒருத்தர் தூக்கி உட்கார வச்சிட மாட்டாங்க. அப்படி பார்த்தா சோஷியல் மீடியாவில் பல லட்சங்கள் கோடியெல்லாம் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவர் அரசியல் கட்சி வர முடிஞ்சதா? வந்திருந்தால் மக்கள் அது ஃபாலோ பண்ணி அவங்கள முதலமைச்சர் உட்கார வச்சிருக்க முடியுமா? பட் அது இல்லை காரணம். ஆனால் இங்கு சோஷியல் மீடியாங்கிறது மிக பிரபலமாக இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கலாமே தவிர, அதன் மூலமாக தான் விஜய் அவர்கள் வந்தாருங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.